பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறான் அண்ணா, கொஞ்சம் அண்ணா, வெட்கமே இல்லாம. அண்ணா, எப்படி வந்து நிக்கிறான் பாரு. அண்ணா, வேணாண்ணா, விடு. விடா. என்ன வயசாகுறா உனக்கு? படிக்கிற பசங்க செய்யற வேலையே இது. உன்னை நாங்க காலேஜ் படிக்க தானே அனுப்புறோம். இப்படி அசிங்க பிடிச்ச வேலையை செய்ய அனுப்புறோம். சீ. நீ இப்படி இருப்ப நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா. இன்னைக்கு சைட்ல வேலையா இருக்கும்போது இவன் காலேஜ்ல இருந்து எனக்கு போன் வருது. உங்க தம்பி ஒரு வாரமா காலேஜுக்கே வரல, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இவன் காலேஜுக்கு போறான்னு நினைச்சதானே சோறு கட்டி கொடுத்து அனுப்புறேன். ஆனா இவன் எங்க போயிருக்கான் பாத்தியா? இவன் பண்ண வேலைக்கு இவனு. அண்ணா, 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 அண்ணா அடிக்காதீங்கண்ணே. வாண்ணே, போதும். ப்ளீஸ்ண்ணே. பின்ன என்னப்பா, என்ன தைரியத்துல இவன் லாட்ஜுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ரூம் போடுற அளவுக்கு போறான்? இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இவனுக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு தானே கேட்கும் போதெல்லாம் காசு எடுத்து கொடுக்குறேன். தேவைக்கு அதிகமாவே பாக்கெட் மணி தரேன். எங்க சக்திக்கு மீறியே இவனுக்கு நாங்க செய்யறோம்ப்பா. அண்ணனுங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்களே, அதுக்காகவாவது ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு இவனுக்கு தோணுச்சா? அதெல்லாம் இவனுக்கு தோணலப்பா. காலேஜுக்கு தான் போறேன்னு என் கண்ணை பார்த்து போய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு கண்ட கண்ட இடத்துக்கெல்லாம் போய் சாரிண்ணா. பேசாதடா. உன் வாயால என்ன அண்ணன் கூப்பிடாத சொல்லிட்டேன். உன்னை நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பன்னு இப்ப கூட என்னால நம்பவே முடியலடா. அண்ணா, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா. ஏய், அமைதியா போயிரு சொல்லிட்டேன். உன்னை அங்க வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? படிக்கிற பையன் பார்க்குற வேலையாடா இதெல்லாம்? அந்த போலீஸ்காரன் உன்னை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் தேவையாடா உனக்கு? நானும் கொஞ்ச நாள் உன்னை கவனிச்சு தாண்டா இருக்கேன். எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருக்க. குனிஞ்சதில் நிமிராம போனை பார்த்துக்கிட்டே இருக்க. கேட்டா கண்ட கண்ட காரணம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சரி, ஏதோ சின்ன பையன் கடலை போடுறான்னு நினைச்சு சும்மா இருந்தா இப்படி ரூம் போற அளவுக்கு போயிருக்க. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு தைரியம்? எங்க வந்துச்சு? இதுல இவ்வளவு நாளா நீ என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்த? ஏய், உன்னை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்லடா. உனக்கு முன்னாடி நாங்க 3 அண்ணனுங்க இருக்கோம்டா. எங்களுக்கு வராத துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா. அப்படிலாம் இல்லைண்ணா. பாண்டினா, நீயாவது நான் நம்புன. ஏய், நிறுத்துடா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்துரு. ஏற்கனவே அண்ணன் அடி வாங்கிட்டு நிக்கிற. நானும் அடிச்சா அப்புறம் நீ தாங்க மாட்டேன். அண்ணா, நீ அடிக்கிறத நான் கூட அடினேன். ஆனா நான் சொல்றத நம்புன. நான் சும்மா பேசிட்டு இருக்கதானே போனேன். தப்பான இடத்துல போலண்ணா. பேசிட்டு இருக்க போனியா? ஏன் பேசிட்டு இருக்க? ஊர்ல வேற இடமே கிடைக்கலையா? சோழன் அடிக்காதீங்க. அடிக்கிறதா? இவனெல்லாம் அப்படி கொண்டு போட கூட ஆடுறாங்க. நான் மட்டும் இவனை லாட்ஜில் வச்சு பார்க்கலனா இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கூட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அவ்வளவுதான், லைஃபே காலியா இருக்கும். இவன் நல்ல நேரம் நான் அவனை பார்த்தேன். அந்த அரசியல்வாதி கையில காலில் விழுந்து இவனை வெளியே கொண்டு வந்தோம். இல்லைன்னா என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருக்குங்க. என்ன பொறுமையா குடிக்கலாம்ல? என்னாச்சுன்னு நீங்களே இப்படி டென்ஷன் ஆனா எப்படின்னு? என்னால முடியலப்பா. சோழன் சொன்னதெல்லாம் கேட்டல. ஒருவேளை சோழன் இவன் அங்க பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் இவன் ஜெயில இருந்திருப்பான்ப்பா. அதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. தினமும் இவன் காலேஜ் போறான்னு நம்பி தானே இவன் அனுப்புறோம். இவன் சொன்ன மாதிரி காலேஜுக்கு தான் போறானா நம்ம பின்னாடியே போய் பார்க்க முடியும். இவன் எக்ஸாம் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ்னு கேட்கும் போதெல்லாம் ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம காசை தூக்கி தூக்கி கொடுத்துருக்கேன்ப்பா. இல்லன்னு சொல்ல பார்க்கலாம் அவன. அந்த காசை வாங்கிட்டு இப்படி போய் ஒரு கேவலமான வேலையை பார்க்கிறோமேன்னு இவனுக்கு கூச்சம் வராது? இவனை இப்படி வளர்த்து வச்சிருக்கோமேன்னு எனக்கு ஏன் மேலே கோவம் வருது.
சத்தியமா தப்பான இடத்துல அந்த பொண்ணை கூட்டு போலண்ணா. சும்மா பேசிட்டு இருக்க தானே போனேன். டேய் நீ சொல்ற பொய்ய குழந்தை கூட நம்பாது. ஷோ, நான் பொய் சொல்லண்ணே. நான் பண்ண தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. அப்படிப்பட்ட பையன் நான் இல்லை, நம்பணும். ஆனா டேய் அங்கே நில்லு. கிட்ட வந்து அடிச்சு பொழந்துருவ சொல்லிட்டேன். முன்னாடி எல்லாம் நீ காலேஜுக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்ப. பாவம் சின்ன பையன் தனியா வீட்டுல இருப்பானே நான் பதறி அடிச்சு ஓடி வருவேன்டா. வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு உன் மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கலடா. அண்ணா, தயவு செஞ்சு அப்பெல்லாம் சொல்ல. எப்படா எப்படா இப்படி ஒரு காரியத்தை பண்ண நீ? டேய் நாங்க தான் மேஸ்திரி, டிரைவர், மெக்கானிக்னு வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுடா. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவ, ஊர்ல நல்ல பேர் எடுப்ப, பெரிய பெரிய இடத்துல வேலை பார்ப்ப. பல்லவன் எங்க தம்பி, நாங்க சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கிற நாள் வரும்னு நான் எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு பொண்ணு கூட போய் லாட்ஜில ரூம் போட்டு பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற. தலை எழுத்துறா, தலை எழுத்து, தலை எழுத்து. வளர்த்து ஆளாக்குனது இதெல்லாம் பாக்குறதுக்கு தானா? நான் சத்தியமா தப்பு பண்ணலண்ணா. நீ திட்டுறதுல எனக்கு புரியுதுண்ணா. ஆனா இப்பெல்லாம் ஆகும் எனக்கு தெரியாதுண்ணா. ஒருவேளை போலீஸ் மட்டும் வரலன்னா உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுண்ணா. ஆமாடா, எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுதான். ஆனா அதையே சாக்கா வச்சு நீயும் அடிக்கடி ரூம் போட்டிருப்பல்ல. அப்படி சொல்லண்ணா. போலீஸ் கேஸ்ன்னு போனனால தானே உங்க எல்லாருக்கும் இப்படி தோணுது. ஆனா சத்தியமா அப்படி தப்பான இடத்துல கூட்டு போலண்ணா. நம்புங்க, அப்படிப்பட்ட பையன் இல்லைண்ணா. நம்புங்க. அனி, நீங்களாவது சொல்லுங்க. அல்லவா, உன் வயசு பசங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு அசட்டு தைரியம் இருக்கு. என்ன நடந்துற போது, யாருக்கு தெரிய போகுதுன்னு யோசிக்காம நிறைய விஷயங்களை செய்றீங்க. மாட்டிக்க மாட்டோங்கிற தைரியத்துல அடுத்தடுத்து பெரிய தப்பெல்லாம் கூட பண்றீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, யாரா இருந்தாலும் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நீ என்ன வேணா காரணம் சொல்லலாம், நீ நிஜமாவே தப்பு பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இனிமே யார்டா நம்புவா? மறுபடியும் பழைய பல்லவனா எல்லாராலையும் உன்னை பார்க்க முடியுமா சொல்லு? இல்ல உன்னால எங்க எல்லார்கிட்டயும் சகஜமா தான் இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல பல்லவா. கூட விடு, உன்னை நம்பி அங்க ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு பத்தி யோசிச்சியா நீ? நீ பையன்டா, இதுல இருந்து ஈஸியா வெளில வந்துருவ. அவ பொண்ணு, அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியா? ஒரு பையன் லாட்ஜ்ல ரூம் எடுத்திருக்கான். அவன் கூட நான் சும்மா பேச போனேன்னு சொன்னா அவ வீட்டுல அவளை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நான் யோசிக்கவே இல்லை. நீ யோசிச்சிருக்கணும்டா, நல்லா யோசிச்சிருக்கணும். ஒரு பொண்ணு கூட்டிட்டு லாட்ஜுக்கு போறோமே, அந்த பொண்ணுக்கு இதால ஏதாவது பிரச்சனை வருமா? அவ வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். அப்படி நீ யோசிச்சிருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்ட. பொண்ணு கூட உட்காந்து பேசுறதுதான் உனக்கு மோட்டிவ்னா அதுக்கு இந்த உலகத்துல இடமா இல்ல. ஏங்க முதல்ல இவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசணும். பொண்ணு கூட உட்காந்து பேசுவா என்ன நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம்? டேய் படிக்க தானே காலேஜ் போற, படிக்க தானே காலேஜுக்கு போற. படிக்க போறதுல உனக்கு என்னடா லவ்? நாங்க படுற கஷ்டத்துல நீ பாக்குறல்ல, எங்களை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னா உனக்கு காலேஜுக்கு அனுப்பி நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படிடா மறந்த? எப்படிடா மறந்த நீ? ஏன்னா எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நான் சத்தியமா சும்மா பேசுறதுக்கு தானே போனேன். தயவு செய்து நம்புங்க. உன்னை அப்படியே ஒன்று போட்டுறான், அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. போடா போடா.